வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் செய்ய போறது சீரக சம்பா நாட்டுக்கோழி பிரியாணி. 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 4 பிரியாணி இலை, 15 கிராம்பு, 4 துண்டு பட்டை, 6 மராட்டி மொக்கு, 5 அன்னாசி பூ, 8 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சிறிதளவு ஜாதிபத்திரி, 2 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், 8 பச்சை மிளகாய், 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 125 ml ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கணும். முதல்ல எண்ணெய் விட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கணும். பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகாயை போட்டுக்கணும். பச்சை மிளகாய் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கணும். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கணும். இப்ப கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமா விளக்கெண்ணெய் ஊத்திக்கணும். இப்ப சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்ப 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி கணக்கு. 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப அரிசியை போட்டுக்கலாம். இப்ப அரிசிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இப்ப மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கணும். இப்படி 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நிமிஷம் சிம்ல வச்சு விசில் போட்டு தம்ல வச்சுக்கலாம்.
பிரியாணி நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.